ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எஸ்ஆர்எம்மா கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா கருப்பட்டி இடியாப்பம். இதுக்கு என்னென்ன பொருள்கள்லாம் தேவைன்னு பார்க்கலாம். வெரி சிம்பிள். அரிசி மாவு, கருப்பட்டி, தட்ஸ் ஆல். பாருங்கள், ஒரு கப் அரிசி மாவு, வறுத்த பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு வட்டை கருப்பட்டி எடுத்திருக்கேன். அதை உடச்சி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு அது கரைய விட போகிறேன். பாகுலாம் காய்ச்ச வேண்டியதில்லை, நல்லா கொதித்து கரைஞ்சால் போதும். நல்லா கொதிக்கணும்னா அது கரைஞ்சி கொதிக்கணும். ஏன்னா இந்த கொதித்த தண்ணியில் தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். இதுக்கு பச்சரிசி மாவு வறுத்த பச்சரிசி மாவு ஊற வச்சு காய வச்சு அரைச்சி அதை வறுத்து ஜலிச்சு வச்ச பச்சரிசி மாவு, அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது எப்படி வருதுன்னு பார்ப்போம். இந்த உடச்சி போட்டால் கருப்பட்டிலாம் கரைஞ்சி வருது. இப்போ எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும், மலைன்னு கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த இடியாப்பம் ரொம்ப சாஃப்டாக அப்படி பூ போல் இருக்கும், உதிரியாக இருக்கும். அப்படி தூக்குனாவே அப்படி விழும், அந்த மாதிரி இருக்கும். சாதாரணமாக நம்ம இடியாப்பெல்லாம் செய்வோம். ஆனால் சரி, இதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு. இப்போது இந்த மாவை போட்டாச்சு, மாவை சேர்த்தாச்சு. இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக சேர்த்து இப்போ அதை நல்லா கொதித்த கருப்பட்டி பாகில் நல்லா கிண்டலாம். இது எந்த பாகு பதம்லாம் தேவையில்லை, நல்லா கொதிச்சா போதும். தண்ணி கொஞ்சம் கூட ஊற்றி கொதிச்சா போதும். அது கரெக்டாக எடுத்துக்கும். ஒரு கப் தண்ணி ஊற்றினேன் போதும், அதுவே சரியாக இருக்கும். கரெக்டாக வந்துடும். மாவு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், பாகு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கூட போட்டுக்கலாம். அது மாதிரி அது சரியாக இருக்கும். நம்மளுக்கு ஊற்றும்போது அது சரியாக இருக்கும். பத்துமோ பத்தலையோ அப்படின்லாம் கவலைப்பட வேண்டாம். இப்போ நல்லா எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு நல்ல உருண்டையாக பிடிக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாகு ஊற்றி கிண்டிக்கலாம். மீதி இருந்த பாகு அப்படி வச்சிடலாம், வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எவ்வளோ மாவு இழுக்குதோ அந்த அளவுக்கு இந்த கருப்பட்டி பாகை போடலாம். இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. கருப்பட்டி உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி இது ஆவியில் வேகிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியான, சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் சாப்பிட்லாம். வயசானவங்களை கூட நல்லா தாராளமாக கொடுக்கலாம். கருப்பட்டி ஒன்றும் பண்ணாது. இப்போ இடியாப்பம் குழலில் போட்டு அதை பிழிஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், மாவு கொஞ்சம் எடுத்து வச்சு உள்ளே போட்டு நல்லா பிழியும் போது கொஞ்சம் நல்லா ஈஸியாகவே வருது. சுட சுட இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாகவே வந்துடும். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு பிழியலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும். இந்த கருப்பட்டி நல்ல கருப்பட்டி, அதனால் அது நல்ல வாசமாக இருக்கும். இது சும்மாவே சாப்பிட்லாம். நம்ம சாதாரணமாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், தேங்காய் பால் விட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா தேங்காய் பூ போட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடுவோம், இல்லைன்னா குருமா ஏதாவது வச்சுப்போம், இல்லைன்னா பாயா அந்த மாதிரி சாப்பிடுவோம். இது சும்மாவே சாப்பிட்லாம். இதுக்கு மேலேயும் தேங்காய் பூ தூவியும் சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விருப்பம்தான், தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். இதில் ஸ்வீட் ஏற்கனவே இருக்கிறதுனால சும்மா சாப்பிடும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா கருப்பட்டி விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி இடியாப்பம் மாதிரி செஞ்சு கொடுத்துட்டா நல்லா சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சத்தானது. இந்த லீவில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட பழக்குங்க. வெளியில் வாங்கிலாம் கொடுக்காம வீட்லேயே நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாம் பிழிஞ்சாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்குள்ளே வச்சு வேக வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்டாண்ட் போட்டாச்சு, அதாவது பிரிமனை போட்டு அந்த இட்லி தட்டை அதுக்குள்ளே வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். சீக்கிரம் வெந்துடும். ஏற்கனவே நல்லா வறுத்த மாவு, அதில் கொதித்த கருப்பட்டி பாகு, அதனால் இது சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் எடுத்து பார்த்துட்டோன்னா பாருங்கள், தொட்டினா ஒட்டவே இல்லை, அழகாக வெந்துருச்சு. இப்போ எடுத்து பார்ப்போம். பாருங்கள், அழகாக வந்துருச்சு. பாருங்கள், லட்டு மாதிரி வந்துருச்சு, அப்படியே வந்துருச்சு, அழகாக வந்துருச்சு. பாருங்கள், எவ்வளோ ஈஸியாக அழகாக வந்துருச்சு.
இதை உதுத்தாலும் வந்து அப்படியே உதிரும், பூ மாதிரி உதிரும். இதுலேயும் கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டா இன்னும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதுவே இனிப்பு, இதுலேயும் கொஞ்சம் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்காய் பூவை தூவி அப்படி கூட சாப்பிட்லாம், சும்மாவே சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள் என்ன அழகாக உதிரியாக இருக்குது பாருங்கள். அப்படி தொட்டாவே பலன்னு உதிருது. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாருங்கள் தேங்காய் பூவும் போட்டுக்கிட்டேன். அப்படி சாப்பிடும்போது நல்லா இருந்தது. இதுக்கு மேலே ஒன்றும் ஏன்னா ஏற்கனவே ஸ்வீட் இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.